வணக்கம். தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் சார்பாக திட்டக்குடி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தினர் மருத்துவ காப்பீடு திட்ட குறைபாடுகளை களைய கோரி மாநிலம் தழுவிய வட்ட தலைநகர் ஆர்ப்பாட்டம் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடத்தினர். தமிழக அரசு காப்பீடு என்ற பெயரில் ஓய்வூதியர்களை காவு கொடுப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும். பேக்கேஜ் என்ற பெயரில் ஊதியத்தை சுரண்டும் கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும். அவசரகால மருத்துவ சிகிச்சைக்கு 60% என்ற காப்பீட்டை நீக்க வேண்டும். ஓய்வூதியர்கள் விருப்பமின்றி கட்டாய பிரியமாக 644 ரூபாய் பிடிப்பதை ரத்து செய்ய வேண்டும். தமிழக அரசின் அரசாணை எண் 123 ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்திற்கு வட்ட தலைவர் அண்ணாதுரை தலைமை தாங்கினார். வட்ட செயலாளர் கருணாகரன் வரவேற்புரை வழங்கினார். வட்ட துணை தலைவர்கள் பொன்னையன், கண்ணன், ராஜமாணிக்கம், காமராஜ், வட்ட இணை செயலாளர் மழைய பெருமாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட தலைவர் சீனிவாசன், மாவட்ட துணை தலைவர் திருநாவுக்கரசு கோரிக்கை விளக்க உரையாற்றினார். வட்ட இணை செயலாளர்கள் சுப்பிரமணியன், ராசு, சத்துணவு அமைப்பாளர் நேரு, வருவாய்த்துறை ஓய்வு எஸ்மா கந்தசாமி, முன்னாள் வட்ட இணை செயலாளர் அழகப்பன், தணிக்கையாளர் அப்பாதுரை, காவல்துறை ஓய்வு சந்திரன், தமிழ் ஆசிரியர் ஓய்வு சின்னசாமி, விஏஓ ஓய்வு பாண்டியன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். வட்ட பொருளாளர் கிருஷ்ணசாமி நன்றி உரை வழங்கினார். கனவு தமிழகம் செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் வி மோகன்ராஜ். செய்திகள் வாசிப்பவர் ஸ்னேகா பொன்வாலி. நன்றி.